பணக்காரர்கள் உண்மையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றனர், ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக எதுவும் இருப்பதில்லை. ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் எல்லாவற்றையும் சொந்தமாக்க முயற்சிக்கின்றனர். நிஜ உலகில் சாமர்த்தியமானவர்கள் முன்னேறுவதில்லை, துணிச்சல்காரர்கள்தான் முன்னேறுகின்றனர். கல்விக்கு வெளியே உள்ள உண்மையான உலகில் மதிப்பெண்களை விட மேலான ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் துணிச்சல், விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், மன உறுதி, சாதுரியம் என்று பல பெயர்களில் அது அழைக்கப்படுவதை மதிப்பெண்களை விட அதிகமாக இந்த காரணிகளால் தான் இறுதியில் ஒருவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். தொழில்நுட்ப அறிவும் துணிச்சலும் உங்கள் பொருளாதார மேதைக்கு அவசியம் என்பதை எனது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் கண்டுகொண்டிருக்கின்றேன். சவாலான காரியங்களை செய்வதற்கும் தைரியமாக இருப்பதற்கும் தங்கள் வலிமையை உபயோகித்து பயத்தை சக்தியாக மாற்றுங்கள். இவற்றை கற்றுக்கொள்ளுமாறு நான் ஆழமாக வலியுறுத்துகிறேன். பணக்காரர்கள் பெரும்பாலும் படைப்பு திறனுடன் செயல்படுகின்றனர். நன்றாக யோசித்து கணக்கிட்டு சில சவாலான காரியங்களில் துணிந்து இறங்குகின்றனர். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்திற்காக உழைக்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குகின்றனர். பணம் உண்மை என்று எவ்வளவு அதிகமாக நினைக்கின்றார்களோ அவ்வளவு கடினமாக அதற்கு நீங்கள் உழைப்பீர்கள். பணம் உண்மையானதல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வெகு சீக்கிரம் பணக்காரர்களாக உருவாக முடியும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் உடனடியாக ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். எனவே உங்களுடைய மனதையும் மிக சிறப்பாக பயிற்றுவிங்கள். ஏனென்றால் பயிற்றுவிக்கப்படாத ஒரு மனத்தால் ஒரு குடும்பத்தை தலைமுறையாக அழிக்கக்கூடிய ஏழ்மையைத்தான் உருவாக்க முடியும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. துணிச்சலுடன் முன்னேறுகின்ற மக்களுடன் இருக்கவே நான் விரும்புகிறேன். பின் தங்குபவர்களுடன் சேர்ந்திருக்க நான் விரும்பவில்லை. உலகம் ஒவ்வொரு நாளும் பல பொன்னான வாய்ப்புகளை எப்பொழுதும் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது நண்பர்கள். எவர் ஒருவராலும் பெரும் செல்வத்தை குவிக்க முடியும் நண்பர்களே. உங்களது இலக்குகளை அடைய ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு புரியாத புதிரல்ல. மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்கள் கண்களால் பார்க்கப்படுவதில்லை, அவை உங்கள் மனத்தால் பார்க்கப்படுகின்றன. 2 வகையான முதலீட்டாளர்கள்: ஏற்கனவே இருக்கின்ற முதலீட்டை வாங்குபவர்கள். இது பொதுவான அணுகுமுறை. முதலீடுகளை உருவாக்குபவர்கள். இவர்கள் அனைத்து அம்சங்களையும் ஒன்றிணைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் பெரிய வெற்றிகள் அதில்தான் அடங்கியுள்ளன. முதலீட்டை உருவாக்குபவர்கள் வளர்க்க வேண்டிய 3 மிக முக்கிய திறமைகள். 1. மற்ற அனைவரும் தவறவிட்ட வாய்ப்பை கண்டுபிடியுங்கள். பணத்தை திரட்டுங்கள். சாமர்த்தியமான மக்களை ஒன்றிணையுங்கள். தங்களை விட அதிக புத்திசாலித்தனம் கொண்ட மக்களை வேலைக்கு எடுத்துக்கொள்பவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள். நீங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களது மாபெரும் சொத்து. உங்களுக்கு என்ன தெரியவில்லையோ அதுதான் உங்களது மாபெரும் ஆபத்து. ஆபத்தும் சவால்களும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றை தவிர்ப்பதற்கு பதிலாக இவற்றை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. பணம் என்று வரும்போது பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த ஒரே திறமை கடினமாக உழைப்பதுதான். இதனால்தான் இறுதி வரை உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் வாழ்வில் முன்னேறுவதில்லை. மிக ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நீ ஒரு நல்ல தலைவனாக இல்லை என்றால் உன் முதுகில் துப்பாக்கி குண்டு பாயும். மக்களை நிர்வகிப்பதுதான் ஒரு நிறுவனத்தை நடத்துவதில் உள்ள மிக கடினமான பகுதி. ஊழியர்கள் தாங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு விடக்கூடாது என்ற அளவுக்கு உழைக்கின்றனர். ஊழியர்கள் தங்கள் வேலையை விட்டு நின்று விடக்கூடாது என்ற அளவுக்கு ஊதியம் கொடுக்கின்றனர். இது மோசமான நிர்வாக கோட்பாடு. கிடைக்கும் வருவாய்க்குள் வாழ்க்கை நடத்துவதற்கு மக்கள் பழக்கப்பட்டு விடும்போது அவர்கள் கூண்டு கிளிகளாக ஆகிவிடுகின்றனர். எவ்வளவுதான் சிறகடித்து பறக்க முயற்சித்தாலும் அவர்களுக்கு விடிவே இருப்பதில்லை. அவர்கள் அந்த கூண்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்க வேண்டியதுதான். மிக சிறப்பான கல்வியை பெறுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் பணக்காரர்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஆனால் குறைவான செல்வத்தை கொண்டிருப்பவர்கள் சாவை எதிர்கொள்ள வேண்டியதுதான். துரதிர்ஷ்டவசமாக
ஒரு வயதான நாய்க்கு புதிய தந்திரங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்ற பழைய கூற்றில் ஓர் உண்மை உள்ளது. மாற்றத்திற்கு ஒருவர் பழக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் மாறுவது கடினமாக இருக்கும். பல திறமையான மனிதர்கள் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஒரு சிறந்த பொருளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றனரே தவிர வியாபார அணுகுமுறைகளை பற்றி எதுவும் தெரிந்திருக்காததுதான். நீங்கள் எவ்வளவு அதிக நிபுணத்துவம் பெறுகிறீர்களோ அந்த நிபுணத்துவம் உங்களை தன்மீது சார்ந்திருக்க வைக்கிறது. இதனால் அதிக சிக்கலில் மாட்டிவிடுகிறது. வெற்றிக்கு தேவையான நிர்வாக திறமைகள்: 1. பண நிர்வாகம். 2. அமைப்பு முறைகள் நிர்வாகம். 3. மக்கள் நிர்வாகம். விற்பனையும் விளம்பரமும் தான் மிக முக்கியமான நிபுணத்துவ திறமை. ஆபத்தையும் கவலையையும் நீங்கள் வெறுத்தால் வெகு சீக்கிரமாகவே நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் மிகவும் பாதுகாப்பாக விளையாடுவதுதான் பொருளாதார வெற்றியை அடைய முடியவில்லை. அது மட்டுமின்றி தோல்வி குறித்து மக்கள் பெருமளவில் பயந்து இறுதியில் தோல்வியை தழுவுகின்றனர். தோற்பதற்கு பயப்படாமல் இருப்பதுதான் வெற்றி. என் சொந்த வாழ்வில் பொதுவாக தோல்வியை பின்தொடர்ந்தே வெற்றி வருகிறது என்பதை நான் கண்டுகொண்டுள்ளேன். எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக விரும்புகின்றனர், ஆனால் யாரும் இறந்து போக விரும்பவில்லை. பணக்காரர்களாக இருப்பது குறித்து பெரும்பாலான மக்கள் கனவு காண்கின்றனர், ஆனால் பணத்தை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்குகின்றனர். எனவே அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு போவதில்லை. தோல்வி தன்னை அதிக வலிமையானவனாகவும் அதிக சாமர்த்தியமானவனாகவும் மட்டுமே ஆக்கும் என்பதை பணக்கார தந்தை அறிந்திருக்கிறார். தோல்விகள் வெற்றியாளர்களை ஊக்குவிக்கின்றன, அதே தோல்விகள் தோல்வியாளர்களை தோற்கடிக்கின்றன. வெற்றி பெறும் வரை ஒரு விஷயத்தை பின்தொடர்ந்து செல்லுங்கள். நம்பிக்கையற்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. ஆய்வு செய்யப்படாத சந்தேகமும் பயமும் நம்பிக்கையின்மையை உருவாக்குகின்றன. நம்பிக்கையற்றவர்கள் விமர்சிக்கின்றனர், ஆனால் வெற்றியாளர்களோ ஆய்வு செய்கின்றனர். விமர்சனம் ஒருவரை குருடாக்குகிறது, ஆய்வு அவரது கண்களை திறக்கின்றது. மக்கள் தவறவிட்டுள்ளவற்றை கண்டுபிடிப்பதுதான் எந்த ஒரு வெற்றிக்குமான இரகசியமாகும். எனக்கு இதை செய்ய விருப்பமில்லை, எனக்கு அதை செய்ய விருப்பமில்லை என்று கூறுபவர்களிடம் இருந்துதான் உங்களது வெற்றிக்கான திறவுகோல்கள் உள்ளன என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். எனக்கு இது கட்டுப்படி ஆகாது என்று நீங்கள் கூறும்போது அது உங்கள் மூளையை முடக்கி விடுகிறது. இதை எப்படி பெறலாம் என்ற கேள்வி சாத்தியக்கூறுகளையும் பரவசத்தையும் கனவுகளையும் ஊற்றெடுக்க வைக்கிறது. எனவே உங்கள் மூளையை தூண்டிவிடுங்கள். என் பெற்றோர்களின் பழமைவாத சிந்தனையை எதிர்த்து போராடுவதுதான் உண்மையிலேயே எனக்கு கடினமாக இருந்தது. இதை செய்தால் எனக்கு என்ன நன்மை ஏற்படும் என்ற சிறிதளவு பேராசையுடன் இருங்கள். சோம்பேறித்தனத்திற்கான சிறந்த தீர்வு இதுதான். அரசாங்கத்தை விட எனது சொத்துக்கள் எனக்கு அதிக முக்கியமானவை. நான் எனக்கு தேவையான பணத்தை முதலில் எடுத்துக்கொண்டால் பொருளாதார ரீதியாக அதிக வலிமையுள்ளவனாக ஆவேன். எனக்கு தெரிந்த விஷயங்கள் பணத்தை உருவாக்குகின்றன. எனக்கு தெரியாத விஷயங்கள் எனது பணத்தை தொலைத்து விடுகின்றன. இயற்கையாகவே உங்கள் சக்தியை உருவாக்கிக் கொள்வதற்கான 10 கோட்பாடுகள். யதார்த்தத்தை விட உயர்வான ஒரு காரணத்தை கண்டுபிடியுங்கள். 2. தினசரி தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளுங்கள். 3. நண்பர்களை எச்சரிக்கையாக தேர்ந்தெடுங்கள். 4. விரைவாக கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மீண்டும் புதிய சூத்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 5. முதலில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொள்ளுங்கள், சுய ஒழுக்கம். 6. நல்ல ஆலோசனைகளுக்கு நல்ல ஊக்கத்தொகையை கொடுங்கள். 7. ஒன்றும் செய்யாமல் எதையாவது பெறும் சக்தி செவ்விந்திரைகளைப் போல கொடுங்கள். ஒருமித்த கவனத்தின் சக்தி. சொத்துக்களை பயன்படுத்தி ஆடம்பர வசதிகளை வாங்குங்கள். கனவுகளின் சக்தி. கதாநாயகர்களை தேர்ந்தெடுங்கள். 10வது கோட்பாடு கொடுத்தலின் சக்தி. முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். முதலில் கொடுங்கள், பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும்.